சைக்காலஜில டிஎன் டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் முந்தைய வினாத்தாள்ல கேட்ட கேள்வி இன் அ கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் டுகெதர் இன் குரூப்ஸ் பிளான்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட் ஆக்டிவிட்டீஸ். வகுப்பறையில் மாணவர்கள் குழுவாக இணைந்து செயல்பாடுகளை செய்வதை எதற்கு உதாரணமாக கூறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டினோட கீ டேர்ம் என்ன அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். முதல்ல பாருங்க, ஒர்க் டுகெதர், குழுவாக இணைந்து செயல்படுதல். இதுதான் இந்த கேள்வியோட கீ டேர்ம். அப்போ குழுவாக இணைந்து செயல்படுதல்னா இதே மாதிரி பொருள் உள்ள வேறு வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா இதை சார்ந்த பிற கேள்விகளும் உங்களால் எளிமையாக பதிலளிக்க முடியும். பியர் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பியர் அப்படின்னா நண்பர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ நண்பர்களோட நம்ம சேர்ந்து கற்றல் நடக்கிறது. அசிஸ்டிவ் லேர்னிங், பிறர் உதவியோட நம்ம கற்றுக்கிறது. கோஆப்ரேட்டிவ் லேர்னிங், கூட்டு முயற்சியோட கற்றல் நடக்கிறது. இது எல்லாமே இந்த கேள்வியோட தொடர்புடைய பிற வார்த்தைகள். ஸோ இதெல்லாம் வச்சு யார் ஒரு கோட்பாடை முன்மொழிந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா லெவ் விகாட்ஸ்கை அப்படிங்கிற இந்த நபர் தான் சோஷியோ கல்ச்சுரல் தியரி, சோஷியல் கன்ஸ்ட்ரக்டிவிசம் தியரி அப்படின்னு ஒரு கோட்பாடு முன்மொழிகிறார். இந்த கோட்பாட்டில் அவர் என்ன சொல்றாருன்னா, கற்றல் அப்படிங்கிறது ஒரு தனி நபர் சார்ந்த செயல்முறை அல்ல. கற்றல் எப்பவுமே சமுதாயத்தோடு ஊடாடும் பொழுது, இன்ட்ராக்ட் பண்ணும் பொழுது தான் இந்த கற்றல் நடக்குது அப்படின்னு அவர் ரொம்ப தெளிவாக அவரோட தியரியில் சொல்றாரு. அது மட்டும் இல்லை, இது கட்டமைக்கப்பட்ட ஒரு செயல் அப்படிங்கிறாரு. கற்றல் அப்படிங்கிறது கட்டமைக்கப்பட்ட செயல் அப்படிங்கிறாரு. இதுதான் லெவ் விகாட்ஸ்கியோட தியரி, ரொம்ப முக்கியமான தியரி. இப்போ இதை நீங்கள் இந்த வார்த்தைகளை தொடர்பு படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த கேள்விக்கு உங்களால் எளிமையாக பதில் அளிச்சிட முடியும். இதே மாதிரி இன்னும் பிற சைக்காலஜி கேள்விக்கும் டெட் டிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கும் சிக்ஷா கிளாஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.